என்ன இந்த வேலை நம்மகிட்டயே திடீர்னு நக்கலா பேச ஆரம்பிக்கிறான். அவனுக்கு பின்னாடி யாரோ இருந்துதான் அவனை இப்படியெல்லாம் பேச வைக்கிறாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறேன். ஜானகி, நீயா? எப்படி இவ திரும்பி வந்தா? என்ன நடக்குதுங்க? மேடம், நீங்க சொன்ன மாதிரி அந்த வேதனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அவன் இந்த அம்மா கிட்ட தான் ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தான். அப்படின்னா இவ கொடுக்கிற தைரியத்துலதான் வேலனுக்கு புது திமிரு வந்திருக்கா. பாத்துக்கிறேன். இந்த கூட்டணிய சீக்கிரமாவே உடைக்கிறேன். என் மனசுல என்னென்னமோ தோணுது. 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ பண்ணிட்டு போனதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. பழசையெல்லாம் விட்டு தள்ளு ரத்னம். இப்ப இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போறோம்னு மட்டும் யோசி. வள்ளிமா, நான் திரும்பவும் கேக்குறேன், உன் மனசுல யாராவது இருக்காங்களா? புரியுதுமா, உன் மனசுல யாரும் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் அம்மா மாதிரி நீ எனக்கு துரோகம் பண்ணிட மாட்டல்ல. அதுக்காக தான் திரும்ப கேட்டுக்கிறேன். அப்பா, கண்டிப்பா என்னால உங்களுக்கு எந்த அவமானமும் வராதுப்பா. நான் எப்பவுமே உங்க பொண்ணாதான் இருப்பேன். அக்கா, என்ன சொன்னான்னு கேட்டல்ல, பாத்தியா என் பொண்ண? வள்ளியோட வார்த்தை மட்டும் எனக்கு போதுங்க. யாரு வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். வள்ளிமா, பாத்தியா, உன் அப்பா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான். அவனை நீ ஏமாத்திராத. ஏய் வள்ளி, அவங்க பக்கம் நின்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் சொல்றது உனக்கு புரியும். தேவையில்லை சித்தி. நான் குழந்தையா இருக்கும் போது என்ன தவிக்க விட்டு போனவங்க பக்கத்துல நின்னு யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல சித்தி. ஒரு பொண்ணுக்கு அம்மா எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. அவங்க இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? சாப்பாடு ஓட்டுறது, தலைவாரி விடுறது, ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறதுன்னு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கூட அவங்க கிட்ட இருந்து எதுவும் எனக்கு கிடைச்சதே இல்ல. ஏன்னா பெரிய மனுஷி ஆனப்போ என்ன பார்க்க கூட ஆள் இல்லாம இதே ரூம்ல தானே நான் ஓரமா கடந்தேன். இந்த மாதிரி என் கூட இருக்க வேண்டிய நேரத்துல எல்லாம் இல்லாம போயிட்டு இப்ப என்ன அக்கறை வேண்டி கிடக்க அவங்களுக்கு? ஆனா என் அப்பா அப்படி இல்ல சித்தி. என்னதான் அவர் என்ன வெறுத்தாலும் கூட எனக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சிருக்காரு. எனக்கு என்ன வேணும்னு கூட நான் கேட்காமலேயே அவர் செய்யறாரு சித்தி. என்னால அவரை ஏமாத்த முடியாது சித்தி. எனக்கு வேற யாருமே தேவையில்லை. என் அப்பா மட்டும் போதும். அவரோட அன்பு மட்டும் கடைசி வரைக்கும் போதும் சித்தி. சித்தி, இந்த வீட்ல என் மனச புரிஞ்சுக்கிட்டு எனக்காக இவ்ளோ தூரம் பேசுற ஒரு ஜீவன்னா அது நீங்க மட்டும்தான் சித்தி.
உங்க பேச்சுக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல மட்டும் என்ன ஃபோர்ஸ் பண்ணாதீங்க சித்தி. ப்ளீஸ் சித்தி. மல்லி, அழாத. என்ன ஐயா ஃபோன் பண்றாரு? ஐயா ஐயா சொல்லுங்க. டேய் எங்கடா இருக்க? உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. ஐயா என்னாச்சுங்க? ஏதாவது பிரச்சனையா? டேய் கேள்வி எல்லாம் கேட்காத, சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. ஐயா சரிங்கய்யா. ஐயா வந்துடுறீங்க, 5 நிமிஷங்கய்யா. சீக்கிரம் வா. ஐயா நம்ம கிட்ட இவ்வளோ கோவமா பேச மாட்டாரு. மேடம் லவ் மேட்ரு எதுவும் ஐயாவுக்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ